வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 3rd மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஆமோன் மற்றும் மூசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கர்பா மற்றும் பதார் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். கோரியா மற்றும் சக்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சம்பா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். மிசோரம் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி மற்றும் ரபா. பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா. இவங்களுக்கு பாரத ரத்னா விருது 2019ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகுலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாங் புய் மிசோரமின் மிக உயரமான சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல 20 புள்ளி திட்டம் நம்ம அறிமுகப்படுத்துறோம். மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த சரத் 169ல சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் முதல் அமைச்சர். தமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகாய் தலைமையில நடந்துச்சு. 2024ஆம் ஆண்டின் ரோமன் ரோலண்ட் புத்தக பரிசை வென்றவர் யார்? பங்கஜ் குமார் சட்டர்ஜி. உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு திறக்கப்பட்டது? உஜ்ஜயினி, மத்திய பிரதேசம். ஹர்கர் ஜல் திட்டத்தில் 100% செறிவூட்டப்பட்ட முதல் வடகிழக்கு மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். ஸ்வயம் பிளஸ் இயங்குதளத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தர்மேந்திர பிரதான். உலக தங்க கவுன்சிலின் இந்திய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சச்சின் ஜெயின். நைட்ஹுட் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் விருது பெற்றவர் யார்? சுனில் பாரதி மிட்டல். இந்த விருது சுனில் பாரதி மிட்டலுக்கு 3ஆம் சார்லஸால கொடுக்கப்பட்டிருக்கு. கிரண் நாடார், வி ஆர் லலிதாம்பிகா மற்றும் சசி தரூருக்கு பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய குடிமகன் விருதான செவிலியர் டாலா லீஜெண்ட் ஹானர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடிக்கு பப்போ நியூ கினி நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் கம்பெனன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. திரௌபதி முர்முக்கு சுரினாமின் உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜேந்தர் சிங் தத், மோக்ஷா ராய்க்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை செய்யப்பட்ட கால்பந்து வீரர் யார்? பால் போக்பா. இந்த பால் போக்பா தான் 4 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாட்டுகளை கால்பந்து விளையாட்டுல இருந்து தடை பண்ணியிருக்காங்க. சோ யாரு தடை பண்ணா அப்படின்னா உலக ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் அப்படிங்கிற ஆணையம். சோ இவங்க, அதாவது பால் போக்பா, டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஸ்டெராய்டை உட்கொண்டிருக்காங்க. அதுக்காக இவங்களை தடை பண்ணியிருக்காங்க. உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் அல்லது ஆணையம் 1999ல மோன்ட்ரியல் கனடால அறிமுகமாச்சு. தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் அல்லது ஆணையம் 2005ல அறிமுகமாச்சு. இந்த ஆணையத்துடைய தலைவர் ரித்து செயின். இந்த நிறுவனம் அல்லது ஆணையம் டெல்லியில அமைஞ்சிருக்கு. ஐஸ்வர்யா பாபு ஆஸ்திரேலியா உட்கொண்டதற்காக 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. சஞ்சிதா சானு ட்ரோஸ்டோனின் பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை. சைமோனோ ஹலப் ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. மார்லன் சாமுவேல் ஐசிசி அனைத்து வகையான கிரிக்கெட்டில இருந்து 6 ஆண்டுகள் தடை பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் டெர்புலன் உட்கொண்டதற்காக 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காரு. ரச்சனா குமாரி ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக 12 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த நாள் பூஜ்ய பாகுபாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 1ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனைவரின் ஆரோக்கியத்தையும் காக்க. ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம்.
ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு தினம். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் செய்திகளில் உள்ளது. இது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? சோ இந்திய விலங்கியல் ஆய்வு, அதாவது சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ISSI அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு 1916ல அறிமுகமாச்சு. சரி, எதனால இது செய்திகள் இருக்குன்னு பார்த்தா, இதுதான் சி ஸ்லக் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஸ்லக். சோ கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த இந்திய விலங்கியல் ஆய்வுல இருக்கக்கூடிய ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த உயிரினத்துடைய ஒரு புது ஸ்பீசிஸ ஒடிசா மற்றும் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய விலங்கியல் நிறுவனத்தோட தலைவர் திருப்தி பானர்ஜி. சோ இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் ஹெட்ஷீல்டு சி சில்க், அதாவது ஹெட்ஷீல்டு சி ஸ்லக் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உயிரினத்துக்கு நம்ம இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்முவோட பேர் வச்சிருக்காங்க. அதோட பேர் மெலனோக்மிஸ் திரௌபதி அப்படிங்கிற பேரு வச்சிருக்காங்க. பண்டிட் ரவிசங்கர் சித்தார் வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். அவருக்கு 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. PM முத்ரா யோஜனா 2015ல அறிமுகமாச்சு. பிரதம மந்திரி உர்ஜா கங்கா திட்டம் 2016ல அறிமுகமாச்சு. IISc உடைய பெங்களூரு, இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்திய பெருங்கடல்ல கிராவிட்டி கோல் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய பெருங்கடல் ரிம் சங்கம் 1997 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் 2020ல அறிமுகமாச்சு. இந்த திட்டத்தை இன்னொரு 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் லைன் அட் 2047 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பர்தா வனவிலங்கு சரணாலயம் குஜராத்ல அமைஞ்சிருக்கு. எந்த மாநில அரசு ஒருமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? அதாவது ஒன் டைம் ஸ்கீம். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின மாநிலம் தெலுங்கானா. எதுக்காக அதை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். சோ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு கண்டிப்பா ஒரு வரி இருக்கும் இல்லையா, அரசு விதிக்கக்கூடிய ஒரு வரி. அந்த வரியை யாராச்சும் கட்டாம இருந்தா சோ அவங்களுக்கு கொடுத்த கொஞ்சம் தவணையில தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தெலுங்கானா மாநிலத்தை பத்தி பார்க்கலாம். ருத்ரேஸ்வரா கோயில 39வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்காங்க. இது தெலுங்கானா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான இ வாக்களிக்கும் முறை தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷனுடைய சிறந்த சுற்றுலாவாக போச்சம்பளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கானா மாநிலம் கீதா கர்மிகுலா பீமா திட்டம், உலகின் முதல் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கோவில் குருகுப்படையில் அமைச்சிருக்காங்க. அப்புறம் மகாலட்சுமி திட்டம், பிரஜாபலன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க.